ரிஷபராசி நண்பர்களே, இந்த மாதத்தில் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் ஒரு சில குழப்பங்களை விளைவிக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன் விழித்து உங்களுடைய பணிகளை நீங்களே செய்ய துவங்கிவிட்டால் நீங்கள் எதற்கும் கலங்கப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 12 இருப்பதால் சுப செலவுகள் கொஞ்சமாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்கான செலவுகள் கூடுதலாக இந்த மாதத்தில் செய்ய போகிறீர்கள். ஆரம்பத்திலிருந்தே வருமானத்தை காட்டவே இல்லை, செலவுகளைத்தான் கூடுதலாக காட்டுகிறது. வருமானத்தை விட அல்ல, வருமானமே இல்லாமல் கூடுதலான செலவுகளை காட்டுகிறது, குழப்பங்களை காட்டுகிறது, தடங்கல்களை காட்டுகிறது. இதுவரை உங்களுடன் பேசிக்கொண்டிருந்த நபர்கள் இந்த மாதத்தில் உங்களுடன் பேசுகிறார்களா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். பல நிலைகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்களை பற்றி யோசிக்காவிட்டாலும் தடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், முயற்சி செய்யுங்கள், முன்னேறிவிடலாம். சுபகாரியங்கள் சார்ந்த தொடர்புகளுக்கு செல்பவர்களுக்கு குழப்பங்களை அதிகமாக தரும். கல்வி சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கவனம் கல்வியில் இருக்காது. நீங்கள் தேடக்கூடிய கல்வி உங்களுக்கு பல சிரமங்களுக்கு பிறகுதான் அமையும். கல்லூரி போன்ற நிலைகள் தொடர்புகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் பல முறை தேடிய பிறகுதான் கிடைக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், குடும்பம், வருமானம், கல்வி அத்தனை நிலைகளிலும் இந்த மாதத்தில் ஒரு சில குழப்பங்களையும் ஒரு சில தடங்கல்களையும் காட்டத்தான் செய்யும். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தால்தான் நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும். எளிதில் இந்த மாதத்தில் நீங்கள் எதையும் அடைந்துவிட முடியாது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் மகிழ்ச்சிக்காக நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறது மட்டுமே ஈஸியாக இந்த மாதத்தில் தெரியுது. அதை மட்டும் நீங்கள் ஜாலியை வேணால் ஈஸியாக அனுபவிச்சுக்கலாம் குழப்பங்களை தாண்டி. இதுதான் இந்த மாதத்திற்கான பலன்கள். கவனமாக இருங்கள். நல்வாழ்த்துக்கள்.